அட்டகாசமாட்டு பேக்கரி சுவையில் முட்டை பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முட்டை பப்ஸ் வந்து நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடையாதுங்க. வீட்டில் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பப்ஸ் பண்ண போகிறாங்க. முட்டை பப்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நான் ரீச் ஆகிருக்கேன். தொடர்ந்து மேலும் ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி முட்டை பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் மைதா மாவில் பண்ண மாட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ணி சாப்பிட போகிறாங்க. டெய்லி நம்ம மைதா சாப்பிடக்கூடாது. மைதா சாப்பிட்றது உடம்புக்கு கேடு தான். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாங்க. அப்படி பார்த்தா எல்லாமே கேக்கு எல்லாமே நம்ம மைதாவில் தான் நம்ம பண்ணுறாங்க. அதனால் என்றைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு பண்ணி சாப்பிடலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா பாதி மைதா பாதி கோதுமையில் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. கடையில் பப்ஸ் மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. பப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வந்து 5 முட்டை எடுத்துருக்கேன். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கணுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஸ்லீமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்லீமில் இருந்தால் முட்டை வந்து வெடிச்சிரும். அதனால் குறைய வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பவுல் மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் சீனி, 1/2 ஸ்பூன் உப்புங்க. மாவு தந்தோடி உப்பும் சீனியும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சோம்னா ஒரு 1/2 ஹவரில் நல்லா ஊறிடுங்க. மாவு வந்து 20 நிமிஷமாவது குறைஞ்சது வைக்கணும் நம்ம. அப்போ தான் மாவு வந்து நல்லா செட் ஆகி வரும். தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இது காயாத அளவுக்கு லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிடலாம். மேலே ஈர துணி இருந்ததுன்னா ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லை பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை வந்து அவிச்சு உரித்து எடுத்தாச்சுங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 வெங்காயங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கண்ணாடி பதம் வரதுலையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப செகக்க வதக்காண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டும் நிறைய போடக்கூடாதுங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க. இது தேவையான மசாலா அவ்வளோதான். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வடை போதிலையும் ஃப்ரை பண்ணிவிடணுங்க. அந்த மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு உப்பு போட்டால் வச்சுருக்கோம் நம்ம. அதே மாதிரி மாவுக்கும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நான் 5 முட்டை எடுத்துருக்கனால அதுக்கு தகுந்தபடி மாவு எடுத்துருக்கேன். இப்போ சப்பாத்தி மாவுக்கு நம்ம உருண்டை எடுத்த மாதிரி உருண்டையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 8 பீஸ் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் பண்ணுறேன். சப்பாத்தி கட்டையில் தேய்க்கணும்னாலும் தேய்ச்சிக்கோங்க. நான் க்ளீன் பண்ணி தான் தேய்ச்சி எடுக்கிறேன். இதை தேய்ச்சக்க எனக்கு ஈஸியாக இருக்குங்க. சப்பாத்தி போட்டாலும் நான் அந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுப்பேன். ஷேப் வந்து நம்மளுக்கு ஒன்று போல் வரணும் வேண்டாம். அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில். ஏன்னா நைஸாக தேய்க்கும் போது கொஞ்சம் மைதா மாவு இழுக்குங்க. அங்கே மாதிரி ஒன்று தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்தாச்சு. மேலே கொஞ்சோண்டு பட்டராது நெய்யாவது தடவிக்கோங்க. நான் நெய் தடவிருக்கேன். மேலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மேலே நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். அப்போ தான் லேயர் லேயராட்டு நல்லா புசு புசுன்னு கிடைக்குங்க. இப்போ இதுலேயே நெய் தடவி மாவு தூத்தியாச்சு. அதுக்கு மேலேயும் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இழுத்து வைங்க, கரெக்டாக வந்துடுங்க உங்களுக்கு. இப்போ இதுலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
4 எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இழுத்து இழுத்து வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒன்று போல் எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னமாக இருந்தாங்க மொந்துட்டு இருக்குங்க, மொறுமொறுப்பு கிடைக்காது. அதனால் நல்லா நைஸாக தேய்ச்சிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஓரத்துலலாம் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சாச்சுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரத்தில் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணியாச்சு, எடுத்துக்கலாம். இதை இப்போ வந்து நம்ம 4 பீஸாக போட்டுக்கலாம். நாலு பீஸ் போட்டாச்சு. முட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே முட்டையை வச்சு நம்ம அப்படி மடக்கி கொடுத்துடணுங்க. கொஞ்சோண்டு மைதா மாவை கரைச்சி வச்சு நீங்கள் தொட்டு ஸ்டெப் பண்ணினாலும் பண்ணிக்கோங்க. அதில்னா இந்த மாதிரி மடித்து நல்லா இருத்தி அமுக்கி கொடுங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். நான் மைதா மாவு எதுவும் வைக்கல, அப்படியே மடித்து விடுங்க. மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குறையாதுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இன்னொன்று மடக்கிடலாம். இதையும் மடக்கியாச்சு. நல்லா அமுக்கி விடுங்க, அப்படின்னா உங்களுக்கு பூர்ணம்லாம் உள்ள இருக்க மசாலாலாம் வெளியில் வராது. நல்லா எண்ணெயில் போட்டோன்னா வெளியில் பிரிஞ்சு வந்துடுங்க. இதையும் நல்லா மடக்கியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் மடக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மடக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ஃபுல் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இந்த மாவு வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. கொஞ்சோண்டு சூடான எண்ணெய் மேலே பொறி ஊற்றுங்க, நல்லா புசு புசுன்னு கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கோரி ஊற்றுங்க மேலே. பேக்கரி சுவையில் நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக பண்ணியாச்சுங்க. குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சுன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்க அன்றைக்கி பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்லாம், ஓயாமல் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட முடியாது, ஹெல்த்தியும் கிடையாது. நம்ம கொஞ்சோண்டு வீட்டில் போட்டு மாவு பிசைஞ்சு பண்ணோம்னா சூப்பராக பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டாச்சு. மறுபக்கம் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ அழகாக செவந்து வந்திருக்கு பாருங்கள். லேயர் வந்து எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பராட்டு வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடியதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டு எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் வச்சுக்கிடலாம். இப்போ பிளேட்டில் வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கையில் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். ஹோட்டலை விட நம்ம வீட்டில் பண்ணி எடுக்கிறது ரொம்ப சுவையாக இருக்குங்க. அட்டகாசமாட்டு பப்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. மைதா மாவில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான பப்ஸு கிடைக்குங்க. பேக்கெட்லாம் மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. இல்லை கோதுமை மாவு பாதி மைதா மாவில் பாதி பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். சூப்பராட்டு பப்ஸு பண்ணியாச்சுங்க. கடையில் உள்ள பப்ஸு மாதிரி நம்ம பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க.
நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.